அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு இனி செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய அதிரடியான திடீர் மாற்றங்கள் என்ன, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சந்திக்கக்கூடிய அதிரடியான நிகழ்வுகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால், கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய மிக முக்கிய மாறுதலாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானமாகிய 4 இருந்து பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். குரு 5ற்கு வருவது அமோகமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான தடை, தாமதம், சிக்கல் என அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக முழு சுபகிரகமான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்குள் குரு வருவது மட்டுமல்லாது அவரது சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்க போகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும். எனவே இந்த வாரம் என்பது இனி செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் 7.5 சனியாக இருந்தாலும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்ப பிரச்சனைகள் அனைத்திற்கும் அடித்தளமாக காரணமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நன்கு உணர்ந்து சரியான முறையில் தீர்வு காணப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவில் மனதை பாதித்து வந்த, நெருக்கடி கொடுத்து வந்த பல நிகழ்வில் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பையும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் கற்பனையாக மனதில் அச்சத்தை ஏற்படுத்தி வந்த பல நிகழ்வுகளில் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை 5ஆம் இடத்திற்குள் நுழையக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள், உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் போன்றவை விலகி இந்த தருணத்தில் உறவு பலப்படக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன கிரகநிலைகள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி தனஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். வாக்கியத்தின்படி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைகிறாருங்க. வாக்கியத்தின்படி ராகு, அதே சமயம் கேது அஷ்டமத்தை விட்டு விலகி சப்தமத்தில் நுழைகிறார். நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதலும் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதலும் 7.5 சனியில் பாதிப்புகள் குறைவதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் சற்று சிரமத்தை குறைக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறக்கூடிய இந்த வேளையில் குறிப்பாக அஷ்டமத்தை விட்டு கேது விலகக்கூடிய இந்த தருணத்தில் முழு சுபகிரகமான குரு 5இல் அமர்வது மிக பெரிய அளவில் பல்வேறு வகையான நன்மைகள் உங்களை தேடி வரப்போகிறது. இந்த தருணத்தில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக சந்திக்க முடியும். சக்திக்கு மீறிய உழைப்பை வெளிப்படுத்தி வந்த உங்களுக்கு அதில் இருந்த மறைமுகமான பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தடையில்லாமல் நீங்கள் நினைக்கிறபடி பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. ஏற்றுமதி, இறக்குமதி துறை உட்பட தொழில்துறை, வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான பணிகளில் சக பங்குதாரர்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். புதிய முயற்சிகளை அளவோடு திட்டமிட்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் என்பதை 7.5 சனியாக இருந்தாலும் குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் உறுதியாகவே எடுத்து காட்டுகின்றன. சுக்கிரன் மிக வலுவாக
தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ல் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்துல பல்வேறு வகையான துறைகளில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும். குறிப்பாக கலைத்துறை மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் சற்றும் எதிர்பாராத பல அதிரடியான திருப்பங்களை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். பல்வேறு வகையில உங்களுடைய தனித்திறமை வளர்வதோடு உங்களுடைய திறமைக்கு பெரிய அளவில் அங்கீகாரமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது. கும்பராசிக்காரர்கள் தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும். முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் அரசியல் சார்ந்த பணிகளில் கும்பராசிக்காரர்களுக்கு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து சாதுரியமாக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுப்பது மிக பெரிய அளவிலான சங்கடங்களை முற்றிலுமாக விலகி முன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் வித்யாகரகரான புதன் இந்த வேளையில் தைரிய ஸ்தானத்தில் வலம் பெறுகிறார். உயர்கல்வி சார்ந்த பணிகள் சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு, எழுத்துத் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்க போகிறது. சூரியனும் உச்சம் பெற்று மிக வலுவாக தைரிய ஸ்தானத்தில் பலம் பெறுவதால் துணிச்சலும் தைரியமும் அதிகரிப்பதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்களை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார். சரியாக நுணுக்கமாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் இருக்கிறார். எனவே உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள், மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகுவதோடு இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. மேலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல கிரகநிலைகள் சாதகமாக வருவதால் நன்மை நிறைந்த சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். எனவே உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி நிச்சயமாக வரும்.